சொன்னாக்கள் இல்லாட்டி நல்லா போகுது, என்ஜாயா இருக்கு. என்ஜாய் நெடுதா தானே சொல்றோம். யாரா இருக்கு பண்ணா வெளிநாட்டுல இருந்துட்டா யாரா இருக்கும். வணக்கம். வணக்கம். நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம். ஓகே. உங்களோட பேர்? பிரியங்கா. பிரியங்கா. இன்றைக்கு எப்படி போகுது பர்த்டே எல்லாம்? நல்லா போகுது, என்ஜாயா இருக்கு. நல்லா செலிப்ரேட் பண்ற இந்த தருணத்துல உங்களோட உறவினர்கள் முன்னாடி உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு சிலர் வந்து கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே. யார் அனுப்பி இருப்பாங்க? யாரா இருக்கு? அம்மா அப்பா. வேற யாரா இருக்கும்? ஏன்னா அவங்க மட்டும்தான் கிஃப்ட் பண்ணணுமா? அப்படி இல்ல, ரஞ்சித் மாமாக்கள். ஏன் அவங்க மட்டுமா? பாரு. ஆனா இந்த கிஃப்ட் வந்து இந்த இடத்துல இருந்து வேற இல்ல, வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம். உங்களுக்காக இந்த பிறந்த நாள்ல வாழ்த்து தெரிவிக்காத ஒரு உறவு உண்டு, தங்களுடைய வாழ்த்தை வித்தியாசமா தெரிவிக்கணும்னு சொல்லிதான் சர்ப்ரைஸா எங்களை அனுப்பி இருக்காங்க. யாரா இருக்கும்? தெரியலையே. அதுவும் கிஃப்ட வந்து பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. மிக்கின்ற கையில என்ன இருக்குன்னு பாருங்க, கண்டுபிடிக்காட்டா அவளாம் இல்லாம போயிடும். தெரியலையே. சரி, முதலாவதாவே உங்களுக்காக வந்திருக்க கிஃப்ட மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. என்னவா இருக்கும்? ஒரு கப்பா இருக்கும். சரி, நம்மளா கப்பண்டு. ஓகே, சரி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. சரி, உங்களுக்காக மஜிக் மார்க் வந்திருக்குது. சாதாரணமா அதுல உத்து பார்த்தா போட்டோ தெரியும். என்ன போட்டோ இருக்குது? எந்த போட்டோ? சரி, உங்களோட போட்டோட ஹேப்பி பர்த்டேன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும்? தெரியலையே. சொன்னாக்கள் இல்லாட்டி குட்லக்னு சொல்லி அந்த மக்களை வந்து அடிச்சிருக்கு. உங்களோட வாழ்க்கைக்கு வாழ்த்து தெரிவிச்சு அனுப்பி இருக்கிறாங்க. இந்த பிறந்த நாள்ல நீங்க ஜொலிப்பா மிளிர்ற மாதிரி உங்களோட வாழ்க்கையில வந்து நீங்க ஜொலிக்கணும், மென்மேலும் அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு சொல்லிதான் இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும்? யாரா இருக்குன்னா வெளிநாட்டுல இருந்துட்டா யாரா இருக்கும்? உங்களோட ரிலேட்டிவா இருக்கலாம், உங்களுக்கு அறிமுகமான ஆட்களா இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம். ஒரு ஹிண்ட் தாங்க. சரி, வெளிநாடுகள்ல அப்படி உங்களுக்கு இருக்கிற உறவு முறை யார்? யாரதான் நான் சொல்றேன், நிறைய இருக்குது. அதுல உங்களுக்காக ஸ்பெஷலா அனுப்பக்கூடிய ஆளுன்னு சொல்லி நீங்க யார தெரிவு செய்வீங்க? யாரையுமே சொல்லாம இருந்துட்டா இந்த கிஃப்ட் எல்லாம் இல்லாம போயிடும். நான் கொண்டு போக விட மாட்டேன். யாரா இருக்கும்? சரி, ரொம்ப குழம்பி போயிருக்கிறீங்க. ஒரு ஆளை சொன்னா கோவிப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இருக்குது.
சரி, உங்களுக்கு வந்திருக்கிற அடுத்த கிஃப்டை பார்ப்போம். இந்த இனிமையான நாள்ல இருக்கிற சந்தோஷத்தோட வாழ்நாள் பூரா இனிமையா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. ஓகே, இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும். நீ சொன்னாலும் சொல்ல மாட்டேன்றீங்க. யார் வந்து வெளிநாட்டுல இருந்தேன்டா. சரி, உங்களுக்கு பிரான்ஸ்ல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும். அப்பா அம்மா, ரஞ்சித் மாமாக்கள், அத்தியாக்களாவும் இருக்கலாம். அத்தியாக்கள பேர் ஜிவி. அவங்க மட்டும்தானா? வேற யார்? நிறைய உறவு முறை இருக்குது. இப்படி நீங்க இந்த இடத்துல இருக்கிறாக்களை மட்டுமே சொல்றீங்க. சிலது இந்த இடத்துல வராதாக்கள் கூட உங்களுக்கு மிஸ் பண்றாக்கா அனுப்பி இருக்கலாம். உங்களை மிஸ் பண்ணி உங்களுக்காக கிஃப்ட் அனுப்பி இருக்கலாம். வராதாக்கள் உங்களுக்கு உங்களோட லைஃப்ல முக்கியமான ஒரு ஆள் இது வரைக்கும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்காம யாரும் இருக்காங்களா உங்களோட பர்த்டேக்கு? ஓ, யார்? தர்ஷினி ஆண்டி. வேற வேற யார்? வேற தெரியலையே, சொல்லுங்க நீங்க. ரொம்ப குழம்புறீங்க. ஆனா இந்த கிஃப்ட் எல்லாம் மிஸ் பண்ண போறீங்களே. அப்ப இல்ல, நான் வச்சிருப்பேன். வச்சிருப்பீங்களா? தரமாட்டோமே. மிக்கி தரா? நானும் விட மாட்டேன். சரி, உங்களுக்கு லாஸ்டா வந்திருக்கிற கிஃப்டை மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. மிக பெருமதியான ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு உங்களுக்காக. எவ்வளவு இருக்குமென்று யோசிக்கிறீங்க? மிக்கி அப்போதுல இருந்து தூக்கி களைச்சு போய் நிக்குது. எவ்வளவு இருக்குமென்று யோசிக்கிறீங்க? 500. எடுத்த வச்சுக்கு ஒரு அமௌண்ட் சொல்றீங்க. இப்ப எங்களுக்கு ஒரு டவுட் வருது. சில வேளை இந்த கிஃப்டை யாரும் உங்களுக்கு அனுப்பிட்டு ஆக்களுக்கு முன்னால காட்டிக்கொள்ளாம வாங்க சொல்லி சொல்லியிருக்காங்களா? அப்படி என்ன, நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன். சொல்லியிருப்பேன் முதல்ல. அப்படியா? ரொம்ப டென்ஷன் ஆகிறமா இருக்குது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி 500 யூரோ தான் அந்த இடத்துல இருக்குது. அதுதான் எங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு சரியா சொல்றீங்கன்னு சொல்லி. அதுல 20 ஒரு அளவா பார்த்து சொன்னேன். சரி, இந்த என்ன சொல்ற அமௌண்ட ஒரு அளவா சொன்ன நீங்க இந்த கிஃப்ட் எல்லாம் யாரும் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லுங்க லாஸ்டா. சரி, வெளிநாடு வேணாம், பிரான்ஸ் வேணாம், இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆள்கிட்ட இருந்து இந்த கிஃப்ட் வந்திருந்தா யாரா இருக்கும்? இந்த இடத்துல உங்களோட பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த மண்டபத்துல உங்களை சுற்றி உள்ள ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும்? மோகன் மாமா. வேற யார்? வேற யார் இதுல இருக்கணும்? காணிக்காக்கள், சித்தப்பாக்கள், மொத்தமா இருக்கிற எல்லாரையும் சொல்லிட்டீங்க போல இருக்கு. சரி, நீங்க இதுவரைக்கும் சொன்ன ஒரு ஆள்ல தான் அந்த பேர் வழி இருக்குது. ஆரம்பத்துல இருந்தே நீங்க இதுவரைக்கும் சொன்ன பேர்ல இருந்து ஒரு ஆள் தான் இந்த கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. லாஸ்டா ஒரு சான்ஸ் தரம், மிஸ் பண்ணிடாதீங்க. பேர் சொன்னா இவ்வளவு பேர்ல ஒரு ஆளுன்னா நான் கண்டுபிடிக்கிறேன். அதான் உங்களுக்குரிய டூஸ்ட். இல்லாட்ட இவ்வளவு கிஃப்டையும் மிஸ் பண்ண போறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களோட ஃபேமிலிக்கு ரொம்ப நெருங்கின நீங்க உறவோட உறவா பழகுற ஒரு ஆள்கிட்ட இருந்தா இந்த கிஃப்ட் வந்திருக்கு. ஒரு ஃபேமிலிட்ட இருந்து. நான் சொன்னாக்கல்ல தானா? சொன்னாக்கல்ல பேர் சொன்னானா? அவரும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்கள், உங்களுக்காக நெருக்கமா உங்களுடைய குடும்பத்தோட பழகக்கூடிய ஆக்கள், உங்களோட உரிமையா பழகக்கூடிய ஆக்கள். அவங்க மட்டும்தானே? ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு ரொம்பவே வெறுத்து வலிற மாதிரியும் இருக்குது குழப்பத்துல. சும்மாவே எனக்கு. சரி, இந்த கிஃப்ட வந்து கண்டுபிடிக்காட்டா சொல்லாம போயிட சொன்னாங்க. அப்ப சொல்லாம போயிடட்டுமா? சொல்லிட்டு தான் போகணும். சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்களே. சொல்லிட்டு தான் போகணும். சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பினு சொல்லி பாப்போமா? முதல்ல மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. யார் அனுப்பியிருப்பாங்க லாஸ்டா? யாரு? அவேதான். சரி, நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு கிஃப்டையும் உங்களுக்காக நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய ரஞ்சித் மாமா, நிசாக் ஃபேமிலி அவங்க எல்லாம் அனுப்பியிருக்காங்க. உங்களுடைய உறவா இல்லாட்டாலும் உங்களை நேசிச்சு உங்களை தன்னுடைய மகள் மாதிரி மதிச்சு உங்களோட வச்சிருக்க பாசத்துக்கு நிகரா இந்த பரிசை அனுப்பி இருக்கிறாங்க. அவங்க கூட இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ற? தேங்க்ஸ். எதிர்பார்த்தீங்களா இப்படி கிஃப்ட் அனுப்புவாங்கன்னு சொல்லி? நீ இந்த இடத்துல இருந்து பாரு, தெரியும். எதிர்பார்த்தீங்களா கிஃப்ட் அனுப்புவாங்கன்னு சொல்லி? இல்ல. என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? என்ன சொல்ற? தேங்க்ஸ், லவ் யூ. சரி, அவங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறாங்க. இது பெரிய ஒரு விஷயம்.
சரி, அது மட்டும் இல்லாம அவங்க கூட இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் வச்சிருக்கிறாங்க, அதை கூட நீங்க வாங்கிக்கொள்ளுங்க. கிஃப்ட்டுக்கு மேல கிஃப்ட் கொடுத்து உங்களை அலங்கரிக்கணும், உங்களை சந்தோஷப்படுத்தணும், தங்களுடைய அன்பையும் உறவையும் வந்து உங்களோட உரிமையா கொண்டாடணும்னு சொல்லித்தான் இவ்வளோத்தையும் உங்களுக்காக செஞ்சிருக்கிறாங்க. இந்த பிறந்த நாள்ல உங்களுக்கு தங்கத்தையும் காசையும் அதோட இனிப்பான விஷயங்களையும் வந்து பகிர்ந்துருக்காங்க உங்களோட வாழ்க்கைக்காக. இப்ப 2 பேரும் பக்கத்திலே நிக்கிறாங்க, என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? தானே சொல்றோம். சரி, இதே மகிழ்ச்சியோட உங்களோட குடும்ப வாழ்க்கை பயணிக்கணும், உங்களுக்கு இருக்கிற அன்பு பாசம் வந்து காலந்தோறும் நீடுழி நிலைக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட இந்த பிறந்த நாள்ல உங்களுடைய மாமா ரஞ்சித் நிசா ஃபேமிலி சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி.